குழந்தைகளுக்கு சோறு கொடுக்காதீங்க. நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கிறதே இந்த சாதம் தான். இந்த சாதத்தை போய் குழந்தைக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ற நீங்க நினைக்கலாம். நிறைய தாய்மார் தன்னோட குழந்தைக்கு வெறும் சாதத்துல தயிர் ஊத்தி கொடுக்கறது, இல்ல தண்ணி ஊத்தி கொடுக்கறது, இல்ல பால் ஊத்தி கொடுக்கறாங்க. குழந்தைக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தையும் அதை சாப்பிட்டு நல்ல குழுகுலும் வராங்க அப்படின்னு நம்புறாங்க. உண்மையிலே குழந்தை குழுகுலன் இருந்தாதான் ஆரோக்கியமா? குழந்தைக்கு நான் ஏன் அதிக சாதம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வருது உங்களுக்கு புரிய வரும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்திய மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். பொதுவா இந்த உணவை பத்தின கான்செப்ட் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. அது ரொம்பவே அவசியம். அதுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாஸ் இருக்கணும். இந்த காலகட்டத்துல நிறைய குழந்தைங்க ஒல்லியா இருக்கிறத விட சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமானம் அதிகமா இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இது நாளடைவில் அதிகமா ஆச்சு அப்படின்னா சுகர் மாதிரி, ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் நிறைய இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே ஆரம்பம் அவங்களுடைய சைல்ட்ஹுட்ல அவங்க சாப்பிடுற உணவு பழக்கங்கள் தான். குழந்தைகளுக்கு அதிகமா சாதம் மட்டும் கொடுத்துவீங்களே அது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லவே இல்லைங்க. வெறும் சாதம் மட்டுமே கொடுக்கறது தான் தவறு. உணவு முறையில நிறைய சத்துகள் இருக்கு, நிறைய வகைகள் இருக்கு. அதை நாம இங்க புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது மாவுச்சத்து, புரதச்சத்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது, நல்ல கொழுப்பு சத்து ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபைபர் அதிகமா இருக்கிறது நார்ச்சத்து அப்படின்னு சொல்லுவோம். சில உணவுகளை நம்ம மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது உப்புகள், விட்டமின்ஸ், இந்த மாதிரி இருக்கு. குழந்தை வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் அவங்க கொழுகுலன்னு இருக்கிறதோ இல்ல அவங்களை வெளியே பாக்குற தோற்றமோ இல்லைங்க. குழந்தையோட வளர்ச்சியில நிறைய பங்கு இருக்கு. குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் தசை வளர்ச்சி மட்டும் இல்லைங்க. அவங்களுடைய ஆற்றலுக்கு தேவையான எல்லா சக்தியுமே கிடைக்கணும். அந்த சக்தி அந்த உணவுகள்ல இருந்து கிடைக்கிறப்ப நிறைய வகையான உணவுகளை அவங்க சாப்பிடணும். அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி இருக்கு, மூளை வளர்ச்சிக்கு உரிய சக்திகள் இருக்கு, தசை வளர்ச்சிக்கு உரியது அப்படின்னு இருக்கு. சோ சின்ன வயசுல இருந்தே அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு வளர்ந்தாங்க அப்படின்னா நல்லபடியா அவங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். இது பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு கிடைக்கிறது கலோரிஸ் மட்டுமே முக்கியம் இல்ல, அவங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கணும். பெரியவங்களுக்கு எதை தவிர்க்க சொல்றோமோ அதை எல்லாமே நீங்க குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். பொதுவா வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு பெரியவங்களுக்கு ஃபேட் எல்லாம் சாப்பிடாதீங்க, அதிக கொழுப்புச்சத்து உணவு நீங்க சாப்பிடாதீங்க, மாவுச்சத்து அதிகமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா குழந்தைகளுக்கு நல்ல கொழுப்புச்சத்து மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. சோ குழந்தைகளுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். நீங்க அது குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறப்பயுமே அதே மாதிரி தான் பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணணும். அப்பதான் குழந்தை நாளையிலையும் அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. நிறைய தாய்மார் பாத்தீங்கன்னா வெறும் சாதத்துல தயிர் மட்டும் ஊத்தி கொடுக்கறது, தண்ணி மட்டும் ஊத்தி கொடுப்பாங்க, இல்ல பாலை மட்டுமே ஊத்தி கொடுத்துட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு அதுதான் கன்வீனியன்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு தாய்மாருக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதையே குழந்தை பிடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. உங்களோட கன்வீனியன்ட் ஃபுட் நீங்க கொடுக்கவே கூடாதுங்க. குழந்தைக்கு எது சத்து, அந்த முழுமையான சத்து கிடைக்கிறத தான் நீங்க கொடுக்கணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்க அதிகமா கொடுக்கிற உணவு எது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கிறேன். உங்க குழந்தைய டயட் ரிலேட்டடாவோ இல்ல ஹெல்த் இஷ்யூ ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பரை யூஸ் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க வச்சுக்கலாம். பொதுவா சாதம் மட்டுமே ஏன் கொடுக்க கூடாது, சாதம் சாப்பிட்டா நம்மளுக்கு எனர்ஜி தான் வருதே அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த உணவு முறை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அது நம்ம பாடியில போறப்ப எனர்ஜியா கன்வெர்ட் ஆகதாங்க போகுது. கலோரிஸா கன்வெர்ட் ஆகி எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கதான் போகுது. அதனால நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்குது, நல்லபடியா இருப்போம். ஆனா அது மட்டுமே பத்தாது. ஒவ்வொரு உறுப்புக்கு இல்ல ஒவ்வொரு வளர்ச்சிக்குமே குழந்தைகளுக்கு தேவைப்படுற சக்தி எல்லா சத்துலயுமே இருந்துதான் வரணும். பர்டிகுலரா நீங்க சாதம் மட்டுமே கொடுத்துட்டு வர்றது மிகவும் தவறானது. நீங்க அதை ஸ்டாப் பண்ணணும். அப்ப எந்தெந்த சத்துகள் எந்தெந்த உணவுல இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் இங்க சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. மாவுச்சத்து அதிகமா இருக்கிறது சாதம், கோதுமை, இல்ல மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுதானியத்துல அதிகமா இருக்கும். புரதச்சத்து அதிகமா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மீட்ல அதிகமா இருக்கும், பயிர் வகைகள் அதிகமா இருக்கும், கீரைகளையுமே இருக்குங்க. முட்டையில தான் முழுமையான புரதச்சத்து கிடைக்கும். அதே மாதிரி நல்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறது நெய் இல்ல பால் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம நல்லது கிடைக்கும். பட்டர் அதுலலாம் நல்ல கொழுப்பு சத்து இருக்கும். முக்கியமா கோகனட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காயில நல்ல கொழுப்பு சத்து இருக்கு. குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே அது அவசியங்க. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறது காய்கறி அண்ட் பழங்கள். காய்கறி டெய்லி கொடுத்துட்டு வரீங்க, கீரை அதிகமா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தாது உப்புகள், விட்டமின்ஸ் எல்லாமே கிடைச்சிட போகுது. குழந்தைக்கு சாதம் கொடுக்க கூடாது. அப்ப சாதத்தோட சேர்த்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கறத நான் இங்க சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேல நெய்ட்டு சாம்பார் கொடுங்க. சாம்பார்ல பருப்பு நீங்க சேர்ப்பீங்க, அதோட சேர்ந்து காய்கறிகளையும் சேர்த்து நீங்க கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு விருப்பப்படாத காய்கறியை நீங்க அதுல போடுறப்ப வெந்த பிறகு ஈஸியா சாம்பார்ல சேர்த்து நிறைய குழந்தைய சாப்பிட்டுக்குவாங்க. இதே மாதிரிதான் நீங்க இட்லி கொடுக்குறப்பையும் சரி. நீங்க
சப்பாத்தி செய்யறப்ப வெறும் கோதுமை மாவை தேய்க்கிறதுக்கு பதில் வேக வச்ச காய்கறியையும் நீங்க சேர்த்து அந்த தண்ணியோட சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி மேக் பண்ணுங்க. அது கூட சேர்த்து நீங்க கேர்டு வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம், இல்ல குருமா செஞ்சு கொடுக்கலாம். குருமாலையுமே நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா காய்கறியும் சேர்த்துக்கோங்க. பட்டாணி அதிகமா சேருங்க. நான் முன்னாடி சொன்ன இட்லியோட சேர்த்து நீங்க என்ன பண்ணணும்னா சட்னி வாரத்துக்கு 2 முறை வந்து தேங்காய் சட்னி கொடுக்கலாம், இல்ல வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலையில அதிக புரோட்டீன் இருக்கு, நீங்க அதை சேர்த்து கொடுக்கலாம். சில வீட்டுல வந்து காய்கறி வந்து குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த காய்கறிகளை நீங்க வந்து சட்னியா வந்து சேர்த்து நீங்க கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அடுத்து ஒரு உப்புமா செய்யறீங்க அப்படின்னா வெறும் ரவையில நீங்க உப்புமா செய்யறதுக்கு பதில் அந்த உப்புமால வந்து நீங்க காய்கறி சேர்த்து பட்டாணி எல்லாம் சேர்த்து நீங்க கொடுங்க. நெய் ஊத்தி நீங்க வந்து சேர்த்து கொடுக்கலாம். நட்ஸ் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நல்ல சத்து எல்லாம் அதுல இருக்கு. நிறைய குழந்தைங்க நட்ஸ் வந்து வெறும் வாயில சாப்பிட ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற டிப் என்ன அப்படின்னா வந்து நட்ஸ் பார் மாதிரி நீங்க செஞ்சு பார்க்கலாம். இல்ல முன்னாடி நாள் வந்து நட்ஸை வந்து நீங்க ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அதை ஜூஸ் மாதிரி நீங்க அடிச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நீங்க ஒரு தோசை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேல வந்து வீட்டுல செஞ்ச பருப்பு பொடி, இல்ல எள்ளு பொடி, கருவேப்பிலை பொடி, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வீட்டுல வந்து செஞ்சு வச்சுட்டு அதை நீங்க வந்து குழந்தைகளுக்கு மேல போட்டு கொடுக்கலாம். சோ ஒரு ஃபுட்டை வந்து குழந்தை சாப்பிடணும் அப்படின்னா எல்லா ப்ரிப்பரேஷனும் ஒரே மாதிரி தான் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சிடும். நிறைய குழந்தைகளுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச டேஸ்ட் வந்து இந்த டைம் வந்து பிடிக்காம போயிடும். நிறைய மதர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என் குழந்தை வந்து பால்லாம் நல்லா குடிப்பாங்க, இப்ப என்னன்னு தெரியல 6 மாசம் பால் குடிக்க மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யறப்ப போர் அடிக்கும். அப்படிங்கிறப்ப அதே இதுதான் குழந்தைகளுடைய சாப்பாட்டுலயுமே காமிப்பாங்க. நிறைய குழந்தைங்க சாப்பிட்டு இதே பழக்கப்பட்ட உணவுகள்ல வந்து போர் அடிச்சிடும். சோ நீங்க அந்த இட்லி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அதுல ஷேப்ஸ் மாத்தி கொடுக்கறது, இல்ல அதுல காய்கறி வந்து சேர்த்து கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க குழந்தைக்கு ஒரு நாள் அந்த ஃபுட் வந்து பிடிச்சிருங்க. சோ சின்ன வயசுல இருந்தே நீங்க ஃபுட்டை வந்து எல்லா வகையுமே நீங்க கொடுத்து பழகணும். ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா மதரும் பண்ற தப்பு என்னன்னா, இது ரொம்ப ஹெல்தியான ஃபுட், நீ இதை சாப்பிடு, இது ரொம்ப ஹெல்தி அப்படின்னு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு டைம் நீங்க உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க. கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது கண்ணா, அதுல வந்து நிறைய சத்து இருக்கு அப்படி மட்டும் சொல்லுங்க. தவிர பெரிய பிள்ளை ஆக ஆக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப வந்து இது ஹெல்தி டயட், இது ஹெல்தி டயட் அப்படின்னு ரொம்ப அவங்களை ஃபோர்ஸ் பண்றப்ப அதனால கூட சில குழந்தைகள் வந்து சாப்பிடாம போயிருவாங்க. தாய்மார் 1 வயசுக்கு கம்மியான குழந்தைகளுக்கு கூட வெறும் சாதத்தை வெறும் தண்ணி ஊத்தி கஞ்சியாவே கொடுத்துட்டு இருக்காங்க. அது மிகவும் தவறு. 1 வயசுக்கு கம்மியா இருக்க குழந்தைகளுக்கு எல்லா சத்து அப்படிங்கறத தாண்டி எல்லா வகையான உணவு இந்த வகையில இருக்கு. குழந்தைகளுக்கு உதாரணத்துக்கு ஒரு இட்லினா மாவு பதத்துல இருக்கும். எல்லா வகை உணவுகளும் எல்லா பதமும் அவங்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காண்டிதான் 6 மாதத்துல இருந்து 1 வயது வரைக்குமே இருக்கிற குழந்தைகளுக்கு டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் மாத்த சொல்லுவோம், டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் கொடுக்க சொல்லுவோம். அந்த இல்லாம நிறைய மதர் வந்து என்ன பண்றாங்க, வெறும் சாதத்தை மட்டுமே குடிச்சிட்டு இருப்பாங்க. அதையும் மிக்சில போட்டு ஈஸியா பிளெண்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க. அந்த தவறெல்லாம் நீங்க பண்ணவே கூடாது. 1 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு சோறு மட்டுமே கொடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை. உங்க குழந்தை சாதம் மட்டுமே கொடுத்து நல்லா வந்து வெயிட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அது தப்பான இண்டிகேஷன் தான். அவங்க வந்து பின்னாடி பெரிய பிள்ளை ஆகுறப்ப ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஈஸியா வரும். அது மட்டும் இல்ல, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்க. அது எல்லாமே நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவையான எல்லா சத்தும் எல்லா சரிவித சத்துகளும் கிடைக்கணுங்க. உணவு பழக்கத்துல ரொம்ப முக்கியமா இருக்கிறது இந்த சத்து எல்லாத்தையும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தாண்டி குழந்தைகளுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் சாப்பிட்டு வந்தாங்கன்னாவே அவங்க பெரிய பிள்ளை ஆகுறப்ப என்னதான் டயட் அப்படின்னு வர்றப்ப அவங்க ரொம்பவே கரெக்டா சூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவைங்கிற உணவுகளை அவங்க கரெக்டா சாப்பிட்டு பழகிடுவாங்க. சின்ன பிள்ளையில எதை விதைக்கிறோமோ அதுதான் அந்த குழந்தையோடைய பெரிய வளர்ச்சியோடைய இம்பார்ட்டன்டா இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி உங்க குழந்தைக்கு டயட்டை வந்து நீங்க பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு மீல்லையுமே நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு காய்கறி அண்ட் புரோட்டீனை வந்து நீங்க சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். 6 மாதம் முடிஞ்ச குழந்தைகளுக்கு சாப்பாடு ஆரம்பிக்கணும்னு நிறைய மதருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன ஃபுட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முழுமையா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன்.